வங்கி தொடர்பான விவரங்களை தெரியாத நபர்கள் கேட்கின்ற போது 3 நாளைக்குள்ளே நம்ம வந்து சம்மந்தப்பட்ட நம்மளுடைய இந்த வங்கியில் அதை தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு பேரில் அவங்கள மிரட்டி பணம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கோம். வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க்ல இருந்து பணம் திருடப்பட்டால் என்ன செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அதே மாதிரி லைன் உங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஹலோ எஸ்ஓவின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிடுவாங்க. அதில் உங்களோட கோரிக்கைகள் வச்சிங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்படி இந்த பேங்க்லேருந்து பணம் திருடிட்டாங்கன்னா வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us ஜெயகண்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம். He has more than 25 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. அடுத்து நம்ம கூட யோகேஸ்வரன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். He has more than 16 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. Sir, நம்மளோட நிகழ்ச்சியோட தலைப்பு அதிலேருந்தே ஆரம்பிப்போம். அதாவது நம்ம பேங்க்லேருந்து பணம் திருடிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? மக்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு திருடின உடனே வந்துட்டு பேனிக்கில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஸ்டெப்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அதாவது வங்கியிலிருந்து நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து தொகையை எடுக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் எப்படி வரும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆர்டிஜிஎஸ் இவங்களுடைய நம்பர்களை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக பின் நம்பர், பாஸ்வேர்டு இது போல் தவறாக பயன்படுத்தப்பட்டு எடுப்பது. இது போன்ற நேரங்களில் அந்த இடத்துல உடனே விழிப்புணர்வோடு உரிய வகையில் அதற்கு சைபர் கிரைம்னு சொல்லக்கூடிய அதற்கான தனிப்பிரிவு இருக்கிறது. இது போன்ற கணினி மூலமாகவோ உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஆன்லைனில் செய்யக்கூடிய மோசடிகளை தெரிவிக்க வேண்டியது. ஓகே. இன்னொன்று, வங்கிக்கு முதல்ல ஒரு தகவல் அனுப்பணும். இங்கே ஒரு குறுஞ்செய்தியாகவோ அல்லது நேரடியாக போயிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கடிதமாக கூட கொடுத்துடலாம். ஓகே. இந்த தொகை என்னுடைய அனுமதியின்றி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே ஓகே. அப்போ அவங்க வந்து என்னென்னா அந்த புகாரை நேரடியாக காவல் நிலையத்துக்கோ அதாவது வங்கி சார்பாக அதற்குன்னு உள்ள அமைப்புகளின் சார்பாக அனுப்பும்போது எந்த நபர் இதை எடுத்திருக்கிறார், இன்னும் சொல்லப்போனால் நவீன தொழில்நுட்பத்தில் யாருன்னே தெரியாத ஆட்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் உண்டு. அதனால் நம்ம வங்கி தொடர்பான விவரங்களை தெரியாத நபர்கள் கேட்கின்ற போது தர வேண்டியதில்லை. ஓகே. அது முக்கியமான செய்தி. ஓகே சார். இன்னொன்று, வங்கியிலிருந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது எந்த வகையில் உங்களுடைய வங்கி எண்களோ மற்ற பாஸ்வேர்டு, பின் நம்பர் ஆகியவற்றை எந்த வழியில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது ஒரு புகாராக கொடுக்க வேண்டியது அவசியம். ஓகே, டான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். யோகேஸ்வரன் சார், இப்போ சார் வந்துட்டு பணம் வந்து எடுக்கப்பட்டவங்க வந்துட்டு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. இதே இது வந்து அடுத்த கட்டமாக பேங்க் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க சார்? ஆக்சுவலி நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து அது எப்படி ப்ரொசீட் ஆகும் சார்? கண்டிப்பாக. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன், இப்போ அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் நம்ம சொல்கிற ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, நம்மளுடைய அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுது அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணலாம், பேங்க்கில் வந்து அந்த புகார் தெரிவிக்கலாம். சார் சொன்னது போல் இமிடியேட்டாக நம்ம வந்து பேங்க்கில் ஃபஸ்ட்டு புகார் தெரிவிச்சிடணும். இப்போ புகார் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து வித்தின் 3 days, ஒரு 3 நாள் வந்து கிரேஸ் பீரியட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த 3 daysக்குள்ளே நம்ம பேங்க்கில் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து 0 liabilityன்னு சொல்லுவாங்க. அந்த 3 நாளைக்குள்ளே நம்ம வந்து சம்மந்தப்பட்ட நம்மளுடைய இந்த வங்கியில் அதை தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தவறுதலாக ஏதாவது ஏற்பட்டிருந்துக்கு ஒரு அவங்களுடைய அந்த வங்கியில் இருக்கக்கூடிய அந்த கோளாறுனால் ஏதாவது டெக்னிக்கலாக கோளாறுனால் ஏற்பட்டதாக இருந்தால் இமிடியேட்டாக அதை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சப்போஸ் இதே வந்து இது ஒரு ஸ்கேமிங் நடந்திருக்கு, இன்னொருத்தர் வந்து அந்த பணம் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அவங்க வங்கியிலிருந்து சைபர் கிரைமுக்கு அதை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க புகாரை. இப்போ நம்மளே டைரெக்டாக கூட பார்த்திங்கன்னா 1930ன்னு சொல்கிற சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணிடலாம். லான்ச் பண்ணோடனே சைபர் கிரைம்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட வங்கிக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எந்தெந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கேமருடைய வங்கி கணக்குக்கு வந்து அமௌண்ட்டு போயிருக்குன்னா அந்த அமௌண்ட்டையும் அந்த வங்கி கணக்கையும் அந்த வங்கி கணக்கிலேருந்து மற்ற செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து
பல்வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண சொல்லி லெட்டர் கொடுப்பாங்க. அப்போ வங்கி தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்க, இமிடியேட்டாக அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து லீன் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து புகார் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அந்த தொகையான வந்து அந்த வங்கி கணக்கிலேருந்து டெபிட் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த சைபர் கிரைம்லேருந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு லெட்டர் அனுப்பி அவங்கள கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இப்போ டெபிட் ஆகிருக்கு, இது வந்து எதுக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தது, எங்கேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்மலாக என்கொயரி பண்ணுவாங்க. அதன் மூலியமாக யார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் வங்கியினுடைய ஒத்துழைப்பு இதில் ரொம்ப முக்கியமானது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெயகன் சார், ஆக்சுவலி இப்போ நிறையா இந்த அவேர்னஸ் ஸ்கீமாகவே வந்துட்டு நிறையா பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து இந்த மாதிரி வந்து உங்கள் பேங்க்லேருந்து நிறைய காசு போயிருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்க கால் பண்ணி நீங்கள் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட சொல்லாமல் அப்படி சொல்லி டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு நிறையவே போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். நம்ம நிற்கல சமீப காலங்களில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் பல இடங்கள்லேருந்து வந்து உங்களுடைய வங்கி தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் அனுப்புங்க, இல்லைனா வங்கி தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் உங்களுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு, நீங்கள் மோசடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு பேரில் அவங்கள மிரட்டி பணம் பிடுங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது போன்ற நபர்கள் எங்கேருந்து பண்ணுறாங்க, அவங்களுடைய நம்பர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை. அதன் பிறகு அரசே கூட என்ன பண்ணுங்கன்னா, மத்திய அரசிலிருந்து இது போன்ற விவரங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் என்று இந்திய அரசில் ஒன்றும் இல்லை. நம்முடைய காவல்துறையிலையோ மற்றபடி மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற பேரில் எதையுமே நாங்கள் செய்யலை. இது சம்பந்தமாக வரக்கூடிய புகார்களை தனிப்பட்ட முறையில் விசாரிக்க சொல்லி அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகே. அதாவது என்னென்னா, அந்த மக்களுடைய அப்பாவித்தனத்தையும் குறிப்பாக டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற பேரில் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், இல்லைன்னா இந்த இதற்கான உங்களுக்கு வந்து வாரண்ட் வரும், சம்மன் வரும்னு பொய்யான ஒரு தகவல்களை பரப்பி அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய நபர்கள் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்று ஒன்று இல்லை. நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக சொல்லக்கூடியது, அது மாதிரி யாராவது மிரட்டினாங்கன்னா உடனே எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு அதற்கான அழைப்பு வந்ததோ அதன் மேலே உடனடியாக புகார் கொடுக்கலாம். ஓகே ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். சார் யோகேஸ்வரன் சார், நீங்கள் ஆக்சுவலி இந்த ஃப்ரீசிங் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசுனீங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால ஆக்சுவலி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்னாலே நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, இப்போ எப்படி அதை வந்து திருப்பியும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆன உடனே அவங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன, எப்படி அவங்க வந்து திருப்பியும் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவ் ஆக்கி யூஸ் பண்ண முடியுங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க சார். கண்டிப்பாக. இப்போ ஒரு புகார்தாரர் இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து டெபிட் ஆகிருக்கணும் போது நம்ம வந்து ஒரு சைபர் கிரைம்லேயும் பேங்க்லேயும் ஒரு புகாரை நம்ம தெரிவிக்கும் போது நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. யார் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கோ, டெபிட் யாருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை இமிடியேட்டாக அவங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் சில நேரங்களில் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக பேங்க்லேயே வந்து அதை வந்து நம்ம தெரிவிக்கலாம், கடிதம் மூலிமா தெரிவித்து என்னுடைய அந்த அக்கௌண்ட்டு பழைய அக்கௌண்ட்டு நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கோ போயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை இமிடியேட்டாக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்கேமிங் நடக்கிறது தெரியாமல் இடையில வந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கேமர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்த உடனே இன்னொரு பேமெண்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ பேங்க்கில் சைபர் கிரைம்லேருந்து லெட்டர் கொடுத்தோன்னா பேங்க் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அந்த அக்கௌண்ட்டையும் செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்ன்னு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்கேமிங் நடந்த அக்கௌண்ட்டிலேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோ அமௌண்ட்டு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அதில் தான் வந்து இந்த மாதிரி அப்பாவி மக்களும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க இமிடியேட்டாக அந்த சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் அணுகி நம்ம எதுக்காக வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்தது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஆதாரத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டோட எல்லா தகவலோட போலீஸ் அணுகி நம்ம கொடுக்கலாம். போலீஸ் அதை வந்து சோதித்து பார்த்துட்டு இவங்களுக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தம் இல்லைன்னும் போது அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லி பேங்க்குக்கு லெட்ரு கொடுத்துருவாங்க திரும்ப. ஆனால் சப்போஸ் இது வந்து நிறைய பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹைதராபாத் அப்படின்னு வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சைபர் கிரைமில் இருந்தெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்டை. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க.
இப்போ அவங்களாம் வந்து ஒரு சில மாநிலங்களில் சைபர் கிரைம் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு மெயில் அனுப்பி நம்ம வந்து ரிப்ளை வாங்க முடியுது, ஃபோன் பண்ணி பேச முடியுது. ஒரு சில ஊபி, ஒரு சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க மாட்டேன்றாங்க. அவங்கள வந்து எந்த வகையிலுமே தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் அக்கௌண்ட் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க பேங்க் தரப்புலேருந்து. அப்போ டைரெக்டாக இவங்க அந்த மாநிலத்தினுடைய சைபர் கிரைம் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அதை வந்து விசாரணைக்கு நம்ம எல்லா தகவலையும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அதனால் ஒரு சில நிகழ்வுகளை தவிர எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப நம்மளுடைய அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லி டைரெக்டாக சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கிட்ட பேசி பண்ண முடியும். சப்போஸ் அதுலேயே நமக்கு வந்து இடைஞ்சல் இருக்குன்னா நம்ம நீதிமன்றத்தை அணுகிறது தான் ஒரே வழி. ஓகே சார். ஜெயம்கண்ணன் சார், இப்போ வந்துட்டு பேங்கிங் நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த பேங்க் நோட்டீஸ் வந்து எப்போ ஒட்டுவாங்க? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சில இது சொல்லுவாங்க. ஸோ நோட்டீஸ் வரல, ஆனால் வந்து என் வீட்டில் வந்து பேங்க் நோட்டீஸ் மட்டும் ஒட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ வரும்? அப்படி வந்து அவங்க என்ன செய்யணும் சார்? நீங்கள் சொல்லக்கூடிய பேங்கிங் நோட்டீஸுங்கிறது முதன்மையாக வந்து கடன்கள், ஓகே, தனிநபர் கடன்கள், வீட்டு கடன்கள் இது போன்ற வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாத சூழல் வருகின்ற போது அது குறித்து வந்து முறையான அறிவிப்புகள் சில அதாவது அரசுடைமை வங்கிகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய கவர்மெண்ட் பேங்க் அண்டர்டேக்கிங் எல்லாமே கரெக்டாக வரும். ப்ரைவேட் பேங்க்ஸில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்டு. ஓகே, அவங்க அதனால் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்ததா ஒரு தவறான தகவலை சொல்லிவிட்டு திரும்ப வந்து ரெக்கவரி நோட்டீஸு வீட்டில் ஒட்டிடுவாங்க. இது போன்ற நடைமுறைகளை ரிசர்வ் பேங்க் உட்பட அனைத்து நிர்வாகத்தினரும் கண்டித்திருக்கிறார்கள். ஓகே, அதாவது அவங்க லோன் ரெக்கவரிங்கிறத நீங்கள் முறைப்படி செய்யணும். முதல் 2 அறிவிப்புகள் கொடுத்ததுக்கு பிறகு 3வது அறிவிப்பாக தான் இந்த வீட்டில் ஓட்டக்கூடியது. இதை வீட்டில் ஓட்டுறதை வந்து இறுதியான நடவடிக்கையாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே சார். அது தவறாக முதல்ல வந்து பிரைவேட் வங்கிகள் குறிப்பாக அவர்கள் அந்த கடன் வாங்கியவர்களை மிரட்டும் நோக்கில் செயல்படுகின்றனர். ஓகே, ஓகே. அதை உச்சநீதிமன்றமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கண்டித்திருக்கிறது. அது குறித்து வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நபர்கள் புகார்கள் கூட அளிக்கலாம். ஓகே சார், டன். தேங்க்யூ சார். யோகேஸ்வரன் சார், இப்போ சார் வந்துட்டு அது பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னா என்னங்கிறத எடுத்து சொல்லிட்டார். ஒருவேளை வந்து ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்ன சார்? கண்டிப்பாக இப்போ நோட்டீஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் லோன், தனிநபர் கடனா இல்லை வீட்டு கடனா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 வகையான கடன் இருக்கிறதுனால இப்போ அது மாதிரி தனிநபர் கடன்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நோட்டீஸ் வந்து ஒட்ட மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு சில பேங்க்குகளில் தனியார் வங்கிகள் பார்த்திங்கன்னா மிரட்டும் தொனியில் வந்து நோட்டீஸும் வந்து ஒட்டலாம். அந்த மாதிரி தனிநபர் கடனாக இருக்கும்போது வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரேஷன்ற ஒரு ப்ரொசீடிங்ஸ் தான் அவங்க எடுக்க முடியும். எல்லா லோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லோன் அக்ரிமெண்ட்டு சைன் வாங்குறப்ப அந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸில் சைன் வாங்கியிருப்பாங்க. அதனால் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆர்பிட்ரேட்டர், ஒரு மத்தியஸ்தரை வந்து அணுகி அவர் மூலியமாக வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு வந்து நம்ம வந்து பதில் கொடுக்கணும். திரும்ப அந்த பதிலை வந்து திருப்திகரமாக இல்லைன்னும் போது அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து ஒரு அவார்டுன்றதை ஒன்று பாஸ் பண்ணுவார். அந்த அவார்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து சிவில் கோர்ட்டுக்கு, அதாவது அதை வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் சொல்லுவோம், அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போகலாம். இது ஒரு ப்ரொசீடிங் இருக்குது. அது தனிநபர் கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அதுதான் பண்ண முடியும். இல்லைனா மணி ரெக்கவரி சூட்டுன்னு சொல்லி டைரெக்டாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணலாம். இது 2 ஆப்ஷன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் ஓட்டுறது மூலியமாகவோ இல்லை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு டைரெக்டாக ஆளுங்களை அனுப்பியோ வந்து நம்மளை வந்து பார்ட்டிங்களில் கடன் வாங்கின நபர்களை வந்து மிரட்டி பணம் பறிக்கலாம். இது வந்து சட்டப்படி தப்பு. அது வந்து எந்த ஒரு தனி நபரும் போயிட்டு காவல் நிலையத்திலே வந்து புகார் தெரிவிக்கலாம் அந்த பேங்க் மேலே. இப்போ இதே வீட்டு கடனாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின்படி தான். இப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அந்த மாதிரி சர்ஃபேசி சட்டம்னு ஒரு மத்திய அரசினுடைய தனி சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து பேங்க்கில் வந்து அந்த பொசஷன் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ்ன்றதெல்லாம் அவங்க வந்து ஓட்டுறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியான கால வரம்பு இருக்குது. ஒரு வீட்டு கடன் எடுத்துருக்குறோன்னும் போது அந்த குறிப்பிட்ட அந்த 90 நாளைக்குள்ளே நம்ம எந்த விதமான அமௌண்ட்டும் திரும்பி செலுத்தலை, இஎம்ஐ தொகையை எதுவுமே திரும்ப செலுத்தலைன்றப்போ ஃபஸ்ட்டு என்பிஏன்னு சொல்கிற நான் பர்ஃபார்மிங் அசட்டாக நம்மளுடைய அந்த கடனை வந்து அவங்க மாற்றிட்டு நமக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸு நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பணம் திரும்ப செலுத்தலை அப்படின்னும் போது டிமாண்ட் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 13(2) சர்ஃபேசி ஆக்டில் வந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸை நமக்கு வந்து போஸ்டர்லேயும் அனுப்புவாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிலையும் பேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வீட்டு கடனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூரிட்டி வந்து வாங்கியிருப்பாங்க.
எம்ஓடிடின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டியினுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய விலாசத்தில் வந்து அதை வந்து ஒட்டுவாங்க. அந்த டிமாண்ட் நோட்டீஸ்ன்னு கொடுத்த பிறகு அந்த 60 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 60 நாளில் நம்ம பணம் திரும்ப செலுத்தலைன்னும் போது திரும்ப பொசஷன் நோட்டீஸ்ன்னு சொல்லி சிம்பாலிக் பொசஷன் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து பேஸ் பண்ணுவாங்க. இந்த தேதியிலேருந்து பேங்க் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொசஷனில் எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நாளிதழெல்லாம் 7 நாளில் வந்து விளம்பரம் கொடுப்பாங்க. இது அந்த சட்டப்படி உண்டான நடவடிக்கை. அதை எதிர்த்து நம்ம இந்த சர்ஃபேசி சட்டப்படியே வந்து கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் போயிட்டு நம்ம வந்து முறையீடு பண்ணலாம். ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி அது வழக்காக நடத்தலாம். அதனால் இதில் வந்து 2 விதமான ரெமெடி நமக்கு இருக்குது. அது எந்த வகையான கடனோ அதுக்கேற்ப நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெயகண்ணன் சார், இப்போ சார் வந்துட்டு இந்த பொசிஷன் நோட்டீஸ், சிம்பாலிக் பொசிஷன் நோட்டீஸ் அப்படிலாம் சொன்னார். ஸோ ஐ திங்க் மக்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த டேர்ம்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொசிஷன்னா என்ன, சிம்பாலிக் பொசிஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க. இல்லை, சார் சொல்லக்கூடிய நடைமுறைகள் வந்து இப்போ சமீப காலங்களில் அந்த சர்ஃபாசிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய தனிச்சட்டமாக இருந்தால் கூட அது வங்கி கடன்களுக்கு வந்து முறை தவறி அவர்களை வந்து கடன் வாங்கினவர்களை ரொம்ப துன்புறுத்தக்கூடிய சட்டமாக இருக்கிறது. ஓகே. மனித உரிமைகளையும் குறிப்பாக நம்ம வந்து கடன் வாங்கியவர்களுக்கான உரிமைகளையும் எந்த வகையிலும் அது அவங்க அந்த சட்டத்தின் கீழ் அணுக முடியாது. அப்படி அந்த அடிப்படையில் இருக்கிறது. நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிமன்றங்கள் ஒரு சட்டம் என்று வருகின்ற பொழுது அது வந்து எதிர்மனுதாரர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் சில ரொம்ப வந்து அது வலுவான பிரிவுகள் இருக்கிறது. அது வந்து பாதிக்கப்பட்டவர்களை வந்து மேலும் மேலும் துன்புறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஓகே ஓகே. அது குறித்து பல்வேறு புகார்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சார் சொன்ன அந்த அதற்கான சாதாரண நம்ம எளிய மக்களுக்கான விளக்கமாக சொல்கிறதுனா, பொசஷன்னா அந்த குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் அங்கே வசிக்கிறது, ஓகே, இல்லை அவர்களுடைய பொறுப்பில் இருப்பது. அந்த பொசஷனை வந்து சிம்பாலிக் பொசஷனுங்கிறப்போ அதை வந்து வங்கியினர் அவர்கள் எடுத்துடுறாங்க இல்லையா, சட்டப்படி அதை எடுக்கின்ற போது அது சிம்பாலிக் பொசஷன் ஆகிடும். ஓகே. அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடும். ஓகே ஓகே. இதை வந்து தடுப்பதற்கான முயற்சிகள் டிஆர்டி, டிஆர்ஏடி என்று சொல்லக்கூடிய அதற்கான நீதிமன்றங்கள் தனியாக இருக்கின்றன. ஓகே. அதில் போய் நாங்கள் அதற்கான தடை உத்தரவு வாங்கி ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினதுக்கு பிறகு அந்த லாக் ஓப்பன் என்று சொல்லக்கூடிய மீண்டும் கூட அந்த பொசிஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனாலும் கூட அது வந்து ஒரு நடைமுறைகள் வந்து ஆரம்ப காலங்களில் வங்கிகள் கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை இவர்களை அந்த பின்பற்றக்கூடிய சூழலில் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் கூட சர்ஃபாசி ஆக்ட் படி பல முறைகேடுகளும் அது குறித்து எதிர் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். யோகேஸ்வரன் சார், இப்போது சார் நம்ம இந்த சிம்பாலிக் பொசிஷன் எல்லாமே பார்த்தோம். என்னதான் இருந்தாலுமே வந்து மக்கள் நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, வந்து எங்களை வெளில போக சொல்கிறாங்க, லாக் போடுறேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியல, இந்த மாதிரி கூட காலர்ஸ் வராங்க நம்மளுக்கு. நம்ம இதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ ஹலோ மேம். ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை பக்கம் மேம். ஓகே மேம், சொல்லுங்க மேம். என்னோட அண்ணனுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. இது நிலம் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே. அவங்க எனக்கு 10 லட்ச ரூபாய் தரேன்னாங்க, 5 லட்சம் தான் கொடுத்தாங்க. ஓகே. இப்போ போய் கேட்டோம்னா இப்ப எதுவும் இல்லை அப்படின்றாங்க. நீயே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மேம். புரியுதுமா புரியுதுமா. ஏதாச்சும் லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா? யாரையாச்சும் வச்சு பேசுனீங்களா, மீடியேஷன் மாதிரி? இல்லை லீகல் இல்லை மேம், அவர் கூட பிறந்தவங்கன்றதுனால நாங்கள் நம்மளுக்குள்ளாரே பேசிக்கலான்ற மட்டும்தான் பேசணும் மேம். யாரையும் நாங்கள் கூப்பிட்டு இது பண்ணல. ஓகே. ஒரு நம்பிக்கையா அப்போ இருந்தாங்க, இப்போ எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். ஓகேம்மா, என்ன பண்ணலாம் சார்? நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. யோகேஸ்வரன் சார் சொல்லுங்க ஐயா. மேடம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஐயா. ஓகே. ப்ராப்பர்ட்டி அங்கே தான் இருக்குது இல்லைங்களா? விழுப்புரத்தில் இருக்கு. ஓ, ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது. ஓகே ஓகே. இப்போ அவர் வந்து உங்களுடைய சகோதரர் தான் இல்லையா? ஆமாம். சரி. இப்போ அதில் இன்னும் எத்தனை பேர் அந்த வாரிசு அடிப்படையில் இருக்காங்க? நானும் அண்ணா மட்டும்தான். 2 பேர் தான். ஓகே ஓகே. ஆமாங்க ஐயா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்து வாரிசு உரிமை சட்டப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமமான ஒரு பங்கு இருக்குது சொத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா.
சப்போஸ் நீங்களா வந்து விருப்பப்பட்டு அது வந்து அவருக்கு வந்து ரிலீஸ் டீட்ன்ற ஒரு எனக்கு வீடு இல்லன்றதுக்கோசரம் கொஞ்சம் கட்டணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த டாமினேஷன் வச்சு நான் உனக்கு இவ்வளவு தரேன், நீ கட்டிக்கோ, நீ எனக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க ஐயா. ஓகே ஓகே, அதான் உங்களுக்கு இடையில வந்து ஒரு வாய்மொழியா ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கீங்க. அதனால பாத்தீங்கன்னா அது வந்து ரிலீஸ் டீடா பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லையா? ஆமா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே போயிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் ஐயா. ஆமா, அது எந்த வருஷம் பண்ணி கொடுத்தீங்க? 4 வருஷம் ஆயிடுச்சு ஐயா. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நம்ம இப்போ சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிலீஸ் டீட் பண்ணி கொடுத்ததை நீங்கள் திரும்ப வந்து கோர்ட்டில் போயிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். நீங்கள் கொடுத்தது வந்து செல்லாது அப்படின்னு. இந்த மாதிரி என்னை வந்து ஏமாற்றி என்னை வந்து ரிலீஸ் டீட்டில் வந்து கையெழுத்து வாங்கிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, அந்த வாக்குறுதிப்படி அவர் சட்டப்படி நிறைவேற்றாமல் என்னை பொய் சொல்லி ஏமாற்றி இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி நீங்கள் வழக்கை தாக்கல் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் டீட் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலே அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காலதாமதம், எதனால் இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வர முடியல, கோர்ட்டில் வந்து அதை கேஸாக ஃபைல் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு கண்டோன் டிலே பெட்டிஷன் அது கூட வச்சு நீங்கள் இப்போ ஒரு வழக்கை தாக்கல் பண்ணலாம். பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாரு, அந்த ப்ராமிஸின் அடிப்படையில் அவர் சொன்ன ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இந்த வந்து சொத்தை வந்து மாற்றி கொடுத்துடணும், அதை வந்து அவர் சரிவர ஃபாலோ பண்ணலை, அது எனக்கு அவர் செஞ்சு கொடுக்கல, அதனால் என்னை ஏமாற்றி வாங்கின இந்த ரிலீஸ் டீடு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சிவில் வழக்கை தாக்கல் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் திரட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸும் கொடுங்க. சட்டப்படி ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. அந்த நோட்டீஸுக்கு ரிப்ளை கொடுக்குறாரா, சமாதானமாக உங்ககிட்ட பேச வராரான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வழக்காக தாக்கல் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், நான் வந்து சென்னையிலேருந்து துளசி என் பேர். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. மேம், நாங்கள் 2023 5வது மாதம் ஒருத்தவங்களுக்கு வந்து 7,60,000 கொடுத்தோம் மேடம். ஓகேம்மா. அவங்க வந்து ஒரு 2 மாசத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட வாங்கினாங்க. ஓகே. ஆனா வந்து இது வரைக்கும் நாங்க நடுவுல போய் எத்தனை வாட்டி கேட்டாலும் அவங்க கொடுக்கல. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டை போட்டு செக் எழுதி வாங்கிட்டு வந்தோம். அந்த செக் வந்து 1 வருஷம் வச்சிருந்தோம். ஆனா வந்து அவங்க கொடுக்குற மாதிரி எதுவும் தெரியல. அது 1 வருஷம் இல்ல, கொஞ்ச நாள் ஆனதுக்கு எனக்கு சரியா டேட் ஞாபகம் இல்ல. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லாயர் கிட்ட போய் இந்த மாதிரி நான் பேசினேன். நானு இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு வந்து செக் கொடுத்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னா, நீங்க இதை வந்து பேங்க்ல போடுங்க, பேங்க்ல போட்டா அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஃபர்தரா நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நான் வந்து பேங்க்ல போட்டேன். அது பவுன்ஸ் ஆகி வந்துருச்சு. அது ஓகேம்மா. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த லாயர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டாரு. ஓகே. இப்ப என்னன்னா, அந்த நாங்க அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க, அவங்க வாங்கல அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாரு. சரி, கோர்ட்ல ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்ப கொடுத்துட்டு நான் ஒரு 2 months போய் இந்த 3வது மாசம் இப்போ வரப்போகுது, இது வரைக்கும் ஃபைல் ஆகல அப்படின்னு சொல்றாரு அவரு. ஓகே ஓகே. லீகல் நோட்டீஸ் அட்லீஸ்ட் அனுப்பிச்சாங்களாமா? பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வக்கீல் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா அனுப்பிச்சாங்களா இல்லையாட்டு? அவர் தான் சொன்னாரு, அனுப்பினாரு அப்படின்னு சொன்னாரு. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு அவங்க கிட்ட? ஆமா ஆமா, அது அவங்க வாங்கல, திருப்பி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு. ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க. ஜெயக்கண்ணன் சார், உங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட இது சம்பந்தமா திரும்ப எப்பமா கேட்டீங்க? இப்போ லாஸ்ட் வீக் கூட கேட்டேன் சார். போன வாரத்துல கூட நான் கேட்டேன். கேட்டதுக்கு இன்னும் அது பெண்டிங்ல இருக்கு பழைய கேஸுங்கெல்லாம், அதனால வந்து ஃபைல் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அட்வொகேட்டுக்கிட்ட உங்கள் வழக்கு சம்மந்தமான அந்த நம்பர்கள் எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காரு அந்த விவரங்களை கேளுங்க. அவர் ஒருவேளை ஃபைல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. ஃபைல் பண்ணலைன்னா நீங்கள் இது சம்மந்தமாக அவர்கிட்ட கூட விளக்கம் கேளுங்க. வழக்கு தாக்கல் பண்ணலைன்னா அவர் மேலே கூட நீங்கள் புகார் கொடுக்கலாம்.
அதுதான் சார், நான் 2-3 வாட்டி நான் இப்போ ஃபர்தரா நான் ஒரு 1 week to 10 days அப்படி கால் பண்ணிட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன். இருந்தா கூட அவர் வந்து எனக்கு இன்னும் வரல மேடம், நான் என்ன பண்றது, எனக்கு இன்னும் இதாகல அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, இல்லை அவர் வழக்கை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் வழக்குகள் நிறையா இருக்கிறதுனால நம்பர் ஆகிறதுல கூட சில நேரங்களில் தாமதம் ஆகலாம். சரிங்களா? நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமான ரெக்கார்டுங்க எதாக இருந்தால் அந்த ஆவணங்களை கேளுங்க. சரிங்களா? அந்த ஃபைல் பண்ணி ஒருவேளை ஆவணங்களை அவர் கொடுக்கலன்னா அவர் மேலே கூட நம்ம புகார் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அவசரப்பட வேணாம், வழக்கறிஞர் இன்னொரு முறை நேரடியாக போய் பாருங்க. யோகேஸ்வரன் சார், இப்போ வந்துட்டு நம்ம சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு கேஸ் நடத்தலைன்னா வந்துட்டு வழக்கறிஞர் மேலே வந்துட்டு கேஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு ஏன்னா நம்ம மக்கள் நிறையா பேர் வந்து சொல்கிறது என்னென்னா என் கேஸ் அவங்க நடத்தலைன்ட்டு. அது ஆக்சுவலி பாசிபிளா? அது என்ன மாதிரி கட்டத்தில் அந்த மாதிரி பண்ண முடியும்? ஏன்னா மக்களுக்கு நம்ம அப்படியே வேகா சொல்லி விட்டுற முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கவும் சான்ஸ் இருக்குது. ஆமாம், தவறாக புரிஞ்சுக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த இது வந்து எப்போ வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக. இது ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வழக்கறிஞர் அணிக்கு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறப்போ இப்போது 2 விதமான வழக்குகள் இருக்குது. சிவில் வழக்கம் இருக்குது, கிரிமினல் வழக்கம் இருக்குது. நிறைய இப்போ இந்த இவங்க பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா செக் மோசடி வழக்கு, அது வந்து செக் பவுன்ஸ் கேஸுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆன்லைனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைனில் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த காப்பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் திரும்ப சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதுனால இப்போ அவங்களுடைய அந்த வழக்கு நிறைய நிலுவையில் இருக்கிறதுனால ஆன்லைனுன்ற ஒரு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த தினசரி வழக்குகள்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு இரவு, அதாவது மாலை ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ வர சொல்லுவாங்க. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வந்தால் மட்டும்தான் எங்களால் அந்த ஆன்லைனில் நீங்கள் ஃபைல் பண்ண கேசஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நேரடியாக ஃபைல் பண்ணுற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அவங்க வந்து பண்டலில் வந்து அதை விசாரிக்கிறதுக்கு, அதாவது எடுத்து அதை கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இவங்க இருக்காங்க. ஆனால் ஏஇன்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸருங்க இருப்பாங்க. ஆனால் இந்த வழக்கு ஆன்லைனில் பண்ணுறதுக்கூடியது குறிப்பிட்ட ஒரு நபர் தான் இருப்பார். அவர் வந்து அவருடைய வேலைகளை முடிச்சுட்டு ஈவினிங்கில் தான் பண்ணணும். அதனால் அதை நம்ம டெய்லி போயிட்டு அதை வந்து அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். டெய்லி அவங்கள வந்து நம்ம பின்தொடர்ந்து அந்த இதை வந்து அவங்க செக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், ஆன்லைனில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து அந்த வழக்கினுடைய அந்த பேப்பர்ஸ், மேனுவல் பேப்பர்ஸ்ன்னு சொல்கிறேன், பண்டல் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்தோன்னா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ செக் பவுன்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிசி நம்பர்னு சொல்லி தனியாக அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. இதே இந்த விரைவு நீதிமன்றம் எஸ்டிசியில் விரைவு நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிசின்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கேஸ் வந்து நம்பர் ஆகிறதுக்கே வந்து இப்போது ஆன்லைனில் ஃபைல் பண்ணி திரும்ப மேனுவலாக அந்த காப்பீஸ் கொடுத்து அது ரெண்டுத்தையும் அவங்க மேட்ச் பண்ணி சரி பார்க்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது. அதை வந்து அவங்க நிஜமாகவே ஃபைல் பண்ணியிருக்கலாம். அதை வந்து அவங்க கோர்ட்டினுடைய அந்த பணி சுமை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக அவங்க நம்பர் பண்ணாமல் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க அதை வந்து நம்ம திரும்ப போயிட்டு அவங்கள தொல்லை செஞ்சு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அவங்கள வந்து அந்த கேஸை வந்து பெண்டிங்லேயே தான் வச்சுருப்பாங்க, நம்பரே ஆகாமல் கூட வச்சுருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள்னால கூட அது வந்து நம்பர் ஆகாமல் இருக்கலாம். அதனால் அது வந்து எந்த ஒரு வழக்குமே இவங்க தாக்கல் பண்ணி இப்போ அது என்ன நிலுவையில் இருக்கா, என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி வழக்கறிஞரை கேட்கலாம், இல்லை சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி கூட பார்க்கலாம். ஏதாவது ஒரு கேஸில் வழக்கறிஞர் வந்து வாங்கிட்டு அவர் சுத்தமாக எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை, அந்த வழக்கு சம்மந்தமாக எந்த தாக்கலும் பண்ணலை, அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த காலக்கெடுவே முடிஞ்சிருச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற கேசஸில் இவங்க என்ன பண்ணலாம், அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கறிஞர் மேலே வந்து பார் கவுன்சிலில் போயிட்டு ஒரு புகார் வந்து தெரிவிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே இவர் வந்து வழக்கை தாக்கல் செய்யாததுனால எனக்கு அந்த வழக்கையே தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அதனால் இவ்வளோ நாள் தாமதம் பண்ணிட்டாரு, அவர் வந்து கேஸை தாக்கல் பண்ணி கோர்ட்டினுடைய ப்ராசஸில் இருந்து டிலே ஆச்சுன்னா நம்ம அவர் மேலே வந்து புகார் தெரிவிக்க முடியாது. அவர் வழக்கே தாக்கல் செய்யாமல் மாத கணக்கில் வருட கணக்கில் வச்சுருக்காரு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இவங்க போயிட்டு பார் கவுன்சிலில் இவர் மேலே வந்து ஒரு புகாரை தெரிவிக்கலாம். அந்த புகாரை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு நோட்டீஸ் அனுப்பி அதுக்குண்டான முறையான விளக்கத்தையும்
இரு தரப்பையும் உட்கார வச்சு பேசுவாங்க. அதனால் இப்போ அது என்ன காலதாமதம் எதனால் ஏற்பட்டிருக்குன்றதை ஃபஸ்ட்டு இவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞரிடமும் பேசலாம், சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்துலேயும் அன்றைக்கி அப்படி ஒரு வழக்கு இருக்கா இல்லையான்றதை உறுதி செஞ்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜெயகண்ணன் சார், ஆக்சுவலி மக்கள் நிறைய பேர் வந்து கேஸ் தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க, கேஸை நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் மேலே சொல்கிறாங்க. பட் நம்ம ஆக்சுவலி நம்ம காலேஜ் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கும் போது வந்துட்டு சரி உங்களுக்கு கேஸ் நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆக்சுவலி அவங்க கேஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அவங்க கேஸ் வந்து கரெக்டாக ப்ரொசீட் ஆகுதா, அவங்க கேஸ் வந்து எதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சுவலி ஃபைல் பண்ணுறவங்க பிளெயின்டிஃபோட கடமையும் கூட. கொஞ்சம் அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். இல்லை, இப்போதைய நிலைமையில் சார் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஃபைலிங் மற்றும் மேனுவல் ஃபைலிங்னு 2 விதமான ஃபைலிங். நம்ம வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனைகள் என்னென்னா, ஒரே வழக்கை வந்து ஆன்லைன்லையும் ஃபைல் பண்ணி அந்த காப்பிகளை எடுத்துகிட்டு கொண்டு போய் அதோடைய நகல்களை நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது 2ஐயும் ஒப்பீடு செய்து தேவையற்ற தாமதம். ஆன்லைன் ஃபைலிங்கை முழுமையாக கொண்டு வந்தோன்னா அதனால தான் வழக்கறிஞர்கள் எதிர்த்தாங்க, மக்களுக்காக தான் அது. இன்னொன்று, மக்கள் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து அவங்களுடைய வழக்கை வந்து ஒவ்வொரு ஹியரிங்குமே பார்க்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய மாதிரி வந்து அவங்களுக்கு அது தெரியாதுன்னு சொல்ல வேணாம், அவங்களுக்கே ஆன்லைனில் மூலமாக பார்க்கலாம். ஒருவேளை அந்த வசதி வாய்ப்பு இல்லைன்னா வழக்கறிஞர்களை அணுகி கேட்கலாம், நீதிமன்றங்கள்கிட்ட போய் கூட அவங்களுடைய வழக்கு நம்பர்களை சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நவீன வசதிகளில் அதை தெரிஞ்சுக்கலாம். வழக்கறிஞர்கள் சார் சொன்ன மாதிரி தேவையற்ற முறையில் அவங்க ஃபைல் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. அதில் என்ன டிஃபிகல்ட்டினா, உங்களுக்கே தெரியும், லட்சக்கணக்கான வழக்குகள் சிவிலும் கிரிமினல் வழக்குகளும் நீதிமன்றங்களில் வந்து போதிய நீதிபதிகள் இல்லாமலும் அதனுடைய அந்த பணியாளர் இல்லாதனாலையும் நிறைய வழக்குகள் தாமதமாகுது. அதை வந்து வழக்கறிஞர்கள் மேலே தான் எல்லோரும் குற்றம் சொல்கிறாங்க. வழக்கறிஞர்களை பொறுத்தவரை ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம், வழக்கிலே விவாதம் செய்வதற்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம், சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய முடியும், வழக்கை வந்து முழுமையாக நடத்துவதற்கு எல்லா பணிகளும் செய்ய முடியும். ஆனால் நீதிமன்றத்தால் ஏற்படக்கூடிய தாமதத்தை வழக்கறிஞர்கள் மீது நம்ம திருப்ப முடியாது. ஓகே, புரியுது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ யோகேஸ்வரன் சார், இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று இருக்கும்போது இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஆக்சுவலி யூஸ்வலாக மக்களுக்காக வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வந்து சில எபிசோட்ஸில் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் எப்போ வந்து மக்கள் அணுகலாம், எதனால் அணுகலாம், எதுக்காக நம்ம ஆக்சுவலி இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன்ங்கிற கான்செப்டை வந்து ப்ரெஸ் பண்ணி பேசுகிறோம், ஏன்னா வந்து அவங்களுக்கு வேகமாக ரெமெடி கிடைக்கும், அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக. இப்போது வங்கிகள் பார்த்திங்கன்னா எல்லா தான் அரசு வங்கிகள், தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகள், எல்லா வங்கிகள்லேயும் இப்போது நம்மளுடைய பொதுமக்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ அது வந்து சரிவர அவங்க வந்து அந்த பயனாளர்களுக்கு சரியான அந்த சேவையை வந்து வழங்காதப்போ அதில் ஏற்படுற அந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம வந்து முதல்ல வங்கியை வந்து அணுகும் போது வங்கியில் வந்து சரியான ஒரு அதுக்கு ஒரு பதில் இல்லாத போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அந்த பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து ஆன்லைன்லேயே அவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட வங்கி மேலே என்ன வசதி குறைவு, சேவை குறைபாடு இருக்கோ அதை வந்து முழுமையாக நம்ம வந்து விவரங்களோட ஒரு புகாராக வந்து அவங்களுக்கு தெரிவிக்கலாம். இப்போ அது வந்து ரிசர்வ் வங்கி பேங்க்கினுடைய ஒரு நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு வங்கிக்கு மேலே ஒரு ஆம்பட்ஸ்மேனில் வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும் போது அதை வந்து குறிப்பிட்ட அந்த வங்கிக்கு அவங்க உடனடியாக மெயில் மூலமாகவே ஒரு மெயில் அனுப்பி அந்த புகார் சம்மந்தமான விவரங்களை வந்து கேட்பாங்க. அப்போ அதுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட வங்கி வந்து பதில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வந்து அந்த புகார் மேலே அவங்க வங்கியினுடைய கருத்தை கேட்டுட்டு வங்கிக்கு வந்து அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கூட இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன்ற ஒரு அமைப்புக்கு இருக்குது. அதனால் வங்கியோடு நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் டைரெக்டாக நம்ம வங்கியை அணுகி அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனையும் நமக்கு உண்டான தீர்வுக்கோ கேட்கலாம். எது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மெயில் மூலமாகவோ இல்லைன்னா எழுத்து மூலமாகவோ ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணங்களை நம்ம வந்து உருவாக்கிக்கணும்.
நம்ம டைரெக்டாக வந்து ஓரலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாததுனால பின்னாடி வந்து அதை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா டைரெக்டாக நம்ம போய் அவங்கக்கிட்ட எழுத்துப்பூர்வமான ஒரு புகாரை கொடுத்து அதுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்கிற ஒரு ரசீது ஒன்று வாங்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் வழியாக ஒரு மெயில் வழியாக வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வங்கிக்கு வந்து அனுப்பிட்டு அதில் அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, இல்லை சப்போஸ் ரிப்ளை கொடுக்கலன்னும் போது சம்மந்தப்பட்ட அந்த வங்கி மேலே ஒரு ஆம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட்டாக அதை வந்து ஃபைல் பண்ணலாம். அப்போ அதை வந்து அவங்க விரைந்து விசாரித்து அது மேலே வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதன் பிறகு அந்த தீர்ப்பு நமக்கு வந்து வங்கிகளுக்கு சாதகமாக இருக்கிறதா நம்ம நினச்சா நம்ம அதை மேற்கொண்டு நம்ம நீதிமன்றத்தில் வந்து அதை கொண்டு போகலாம். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு கூட போகிறதுக்கு நமக்கு வந்து பவர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சேவையை வந்து பெறக்கூடிய நபர், வங்கிகள் வந்து நமக்கு ஒரு சேவையை வந்து வழங்குறாங்க. அதனால் குறிப்பிட்ட ஒரு குறைபாடு ஏற்பட்ட 2 வருடத்துக்குள்ளே நம்ம ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டாகவும் குறிப்பிட்ட வங்கி மேலே ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ஒரு உடனடியாக வந்து ஒரு ஆம்புட்ஸ்மேனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணிவிட்டு அதில் என்ன நமக்கு தீர்வு கிடைக்குதா இல்லையான்றதை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க நாமக்கல் மாவட்டம் குமரன் ஃபோன் பண்றேங்க மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. மேடம் நாங்க ஒருத்தர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்தோங்க. ஓகேம்மா. அப்புறம் அவங்க வந்து இப்ப 2021 கொடுத்தோம். அப்புறம் இப்ப வந்து கேட்டா இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்காங்க. ஓகே. அதனால அது என்ன ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா என்ன ஏதுன்னு உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் ரேட் சொல்லுவாங்கம்மா. ஜெயக்கண்ணன் சார். அம்மா, அந்த பணம் 1 லட்ச ரூபாய் உங்க பகுதியில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்தீங்களா இல்லை வெளியூராம்மா? இல்லைங்க, எங்க பகுதியில் கொஞ்சம் தூரத்தை சொந்தங்க. சரிம்மா, என்ன காரணத்துக்கு கொடுத்தீங்க? ஏதாவது எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்கிருக்கீங்களா? பத்திரம் வாங்கிருக்குங்க, எழுதி கொடுத்துருக்காங்க பத்திரம். பத்திரத்துல ஏதாவது குறிப்பிட்ட கால அளவு சொல்லியிருக்கீங்களா? 1 வருஷத்துல திருப்பி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாங்க மேடம் சார். இப்போ இது சம்மந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களாம்மா? போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது? இல்லைங்க சார், எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் சொந்தவங்கிறதுனால தரேன்னு சொல்றதுனால நாங்க அதனால அப்படியே விட்டுட்டோங்க சார். கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சரிம்மா. ஒரு 14,000 கொடுத்துருக்காங்க சார். இப்போ ஒரு 3 மாசம் தான் ஆகுது கொடுத்து. சரிம்மா. 5 வருஷத்துல இப்ப 14,000 தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேட்டா தரேன்னுட்டு 30 பேருக்கு தரணும் அப்படின்னு கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது சீட்டு மாதிரி நடத்துனாங்களா? ஆமாங்க சார், சீட்டு நடத்துனாங்க, உண்டி சீட்டு நடத்துனாங்க, பலகார சீட்டு நடத்துனாங்க. சரி, மற்ற பிரச்சனைகளை விடுங்க. நீங்க வந்து உங்களோடதை வந்து நீங்க நேரடியா ஒரு புகாரா கொடுங்க. இல்லைன்னா ஒரு அட்வொகேட் அணுகி நீங்க ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு, ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுங்க. சரிங்க சார், அதுக்கு தான் என்னன்னு தீர்ப்பு தாங்க சார் நாங்க பார்த்தோம். இதை லீகல் நோட்டீஸ் கொடுங்கம்மா, லீகல் நோட்டீஸ் கொடுங்க. அதை வச்சு உங்களுக்கு அந்த அமௌண்ட் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள்னால நீங்க உடனடியாக நோட்டீஸ் கொடுங்க. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் சபரி மேடம், சிதம்பரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே சார், சொல்லுங்க சார். நான் சென்னையில ஒரு கார் ஒரு 3 மாசம் அடிப்படையில லீஸ்க்கு எடுத்தேன் மேடம். ஓகே. அதுக்கு 2 லட்சம் அமௌண்ட் சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருந்தோம். இது கிட்டத்தட்ட 2024 பண்ணது 2 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவர் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. ஓகே. இப்ப நான் மேற்கொண்டு எங்க மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? சிதம்பரம் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்ல மாதவரத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்ல ஏதாவது அட்வொகேட்டை மீட் பண்ணுவோம் மேடம்? இப்போ நீங்க காரை வந்து லீஸுக்கு எடுத்திருந்தீங்களா? ஆமா ஆமா மேடம். ஓகே. இப்போ கார் அவங்க வாங்கிட்டாங்களா இல்லையா? திருப்பி கார் என்கிட்ட தான் மேடம் இருக்குது. கார் உங்க கிட்ட தான் இருக்கு, ஆனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் ரேட் சொல்லுவாங்க சார். யோகேஸ்வரன் சார். தேங்க்யூ சார். இப்போ நீங்க இந்த ஏதாவது ஒப்பந்தம் ஏதாவது போட்டிருக்கீங்களா எழுத்துப்பூர்வமா? போட்டிருந்தோம் சார், ஆனா அது காப்பி கொடுக்கல சார். ஒரு கையெழுத்துனா எதுவும் போடல. காப்பி அனுப்புனாரு எனக்கு சாம்பிள். நீங்க காப்பி எதுவும் இது கையெழுத்து எதுவும் போடல எந்த காப்பி? ஆமா சார், ஆனா எல்லா அமௌண்ட்டும் ஜிபே வழியா தான் சார் அனுப்பியிருக்கோம். நீங்க அவருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனா கார் வந்து உங்களுடைய போர்ஷன்ல தான் இருக்கு. ஆமா சார். சரி சரி சரி. இப்போ நீங்க இருக்கிறது சிதம்பரத்துல இருக்கீங்க.
ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் நீங்க நீங்க டிவி சிதம்பரம். வால்யூம் கம்மி பண்ணிட்டு நம்ம இங்க பார்த்து பேசினாதான் வந்துட்டு உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆஃப் பண்ணிட்டேன் மேடம், டிவி ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க சிதம்பரத்தில் இருக்கீங்க இல்லையா? ஆமா மேம். இப்போ அவர் வந்து இது நீங்கள் பணம் யாருக்கு கொடுத்தீங்களோ அவர் வந்து சென்னையில் இருக்கார். ஆமா சார். சரி சரி சரி. அதான் அப்போ நீங்கள் வந்து இது ஒரு கிரிமினல் வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் எங்கே நடந்ததோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும். ஓகே சார். அதனால் எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு சிவில் அக்ரிமெண்ட்டும் உங்கள் இடையில இல்லை. ஆமா. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து அவர் மேலே வந்து ஒரு குற்ற வழக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ காரை வந்து உங்களுக்கு வந்து வெறும் லீஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு, எந்த ஒரு பெயர் மாற்றம் பண்ணுறதோ காரை வந்து சேல் பண்ணுறதாவோ எதுவுமே சொல்லலை இல்லையா? இல்லை சார், இல்லை சார். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அவர் மேலே வந்து இது மாதிரி காரை கொடுத்துட்டு இப்போ அமௌண்ட்டை வாங்கியிருந்தார், அமௌண்ட்டை வந்து திரும்ப கொடுக்காம ஏமாத்துறாருன்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே வந்து ஒரு குற்ற வழக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்லேயே கொடுக்கலாம். ஓகே சார். அவர் அதுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாரு ஸ்டேஷனில் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் சிதம்பரத்தில் இருக்கிறனால என்ன பண்ணலாம், எஸ்பி ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. ஸோ இப்போ வந்துட்டு ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் மேடம் நான் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மேடம். அதாவது வண்டி வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் எடுத்திருந்தேன் மேடம். ஓகே சார். அதாவது வண்டி வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே சொல்லாம தெரியாம. என் வண்டியில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, எதுவுமே சொல்லாம தெரியாம இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் வண்டியில் இருந்த ஏடிஎம் கார்டு எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். அது சட்டப்படியாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியுங்களா? ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் ரேட் சொல்லுவாங்க சார். ஜெயக்கண்ணன் சார். எது பிரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கியிருந்தீங்களா சார்? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இங்க நம்ம வழக்கறிஞர் கேட்குற கேள்விக்கு நீங்க சொன்னாதான் உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும் சார். சரி சொல்லுங்க. பிரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கியிருந்தீங்களா காரு? அதான் மேடம், டூ வீலர் தான் மேடம். டூ வீலரா? சரி சரி. பல்சர் எடுத்துருந்த வண்டி. நீங்கள் எவ்வளவு தவணை கட்டாமல் இருக்கீங்க? தவணை வந்து ஒரு 3 மந்த் கட்டலாம் மேடம். 3 தவணை கட்டலை? ஆமாம், 3 தவணை கட்டலை. அதாவதுங்க 3 தவணை கட்டலைனாவே அவங்க வண்டி எடுக்கலாங்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே பல கையெழுத்துக்கள்லாம் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? நிறையா வந்து அதாவது லோன் வாங்கும்போது எடுத்து போட்டு போவோம், வண்டியில் வச்சு திங்ஸ்ல எடுத்து போக கூடாதுங்களா? அது அந்த மாதிரியான ஏதாவது வாங்கியிருந்தா நீங்கள் அதை எடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். சரிங்களா? சரி மேம். நான் கொடுத்துருக்கேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்னுடைய பொருள்களையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல உங்கள் பொருள்களை வாங்க. அதே மாதிரி வண்டிக்கு ஏதாவது தவணை கட்ட முடிஞ்சால் வண்டியை திருப்பி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் பேசலாம். அதையும் மீறி உங்களுக்கு வந்து வண்டி வேணும்னா நீங்கள் சட்டப்படி நீதிமன்றத்தில் கூட வழக்கு தாக்கல் பண்ணலாம். நம்ம வண்டியில் வச்சிருந்த திங்ஸ் கூட ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுத்து போயிட்டாங்க. அது வந்து நீங்கள் வண்டியில் அந்த பொருளெலாம் வச்சிருக்கல இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால் நீங்கள் அதுக்கு அந்த புகாரில் பாருங்கள். அந்த புகாரில் அவங்க சரியான முறையில் காவல் நிலையத்தை நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு அறிவிப்பு கொடுங்க, லீகல் நோட்டீஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் யோகேஸ்வரன் சார், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இந்த காலர்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கான்செப்ட் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது வந்துட்டு இந்த பொசஷன் நோட்டீஸ் அதெல்லாம் வந்து பேசும்போது வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வந்துட்டு அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே இல்லை நீங்கள் வெளில போங்க, இல்லை எங்கள் வீடு வந்து லாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எமர்ஜென்சி கேசஸ்லாம் வந்துட்டு டிஆர்டியில் வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி பேங்க் பண்ண முடியுமா சார்? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக இப்போ அந்த சர்ஃபாசி சட்டப்படி ஒருத்தர் வந்து பேங்க்கில் வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ அவங்களுக்கு அந்த டிமாண்ட் நோட்டீஸு, பொசஷன், சிம்பாலிக் பொசஷன் நோட்டீஸுன்னு இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் கொடுத்த பிறகு அவங்க வந்து அந்த சர்ஃபேசி சட்டப்படி பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்ஷன் சொல்கிற ஏலத்தில் வந்து விடலாம். அந்த மாதிரி அந்த ஏலத்தில் விட்ட பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் பெயருக்கு வந்து சேல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருடைய பெயருக்கு வந்து மாற்றி கொடுக்கலாம். ஆனால் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட வங்கியோ இல்லை அந்த புதுசாக அந்த ப்ராப்பர்ட்டியை யார் வாங்கியிருக்காரோ சொத்தை வாங்கின நபரோ டைரெக்டாக வந்து நம்மளை வந்து மிரட்ட முடியாது.
இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் அந்த சட்டப்படி அவங்க வந்து அந்த செக்ஷன் 14 சொல்கிறேன், அந்த செக்ஷன் 14 படி ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றம், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம், அந்த நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு பெட்டிஷன் மனு போடணும். போட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஒன்று விற்றுட்டோம், இல்லைன்னா சிம்பாலிக் பொசிஷன் எடுத்துட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொசஷன் எடுத்து கொடுக்கணும், அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த மனு போடணும். அந்த மனு போட்டோன்னா அந்த மனுவில் வந்து அவங்க வந்து ஒரு அட்வொகேட் கமிஷனர் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட நீதிமன்றம். அந்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சம்மந்தப்பட்ட அட்வொகேட் கமிஷனர் வந்து தான் நம்மளை வந்து வெளியேற சொல்லும்படி சொல்ல முடியும், கேட்க முடியும். அவரும் வந்து 7 நாள் நோட்டீஸ் கொடுப்பார். இந்த மாதிரி உத்தரவு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த குறிப்பிட்ட இந்த 7 தினங்களுக்குள்ளே நீங்கள் அந்த வீட்டை காலி பண்ணி உங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு எனக்கு வீட்டை வந்து காலியாக நீங்கள் ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு 7 நாள் நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாரு. அந்த நோட்டீஸ் கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்து சட்டப்படி இருக்குது. அது வந்து நமக்கு வந்து முறையாக நடக்கலைன்னும் போது நம்ம அதை எதிர்த்து குறிப்பிட்ட அந்த டிஆர்டி கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் நம்ம வந்து அது ஒரு வழக்காக தாக்கல் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம தடை உத்தரவும் பெறலாம். அதுக்குண்டான அந்த கண்டிஷன் பேமெண்ட்டுன்னு சொல்கிற அந்த நிலுவைத் தொகையெல்லாம் தெளித்த சொல்லுவாங்க, அதை வந்து அந்தந்த நீதிமன்றம் வந்து முடிவு செய்யும். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு கால் பண்ண ஒவ்வொரு நேயர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஜெயகண்ணன் சார் அண்ட் தேங்க்யூ யோகேஸ்வரன் சார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.